தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நான் நல்லா இருக்கேன் சார். ராமநாதபுரம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா வேலைகள் எல்லாம்? ராமநாதபுரம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில தற்போதைய இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட இருக்கிறார். அதுபோல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை சேர்ந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் என்ற கேள்விக்குறியோடு மக்கள் காத்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் அவங்க கட்சி சார்பா ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்கி உள்ளார்கள். இருந்தாலும் பிஜேபியினுடைய வேட்பாளர் யார் என்ற கேள்விதான் அனைத்து மக்களுடைய ஆழ்மனதில் இருக்கிறது. ஓகே, யார் அது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டினா பிஜேபியை நிக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? என்ன எதிர்பார்ப்போட நீங்க ராமநாதபுரம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க? சார், கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே ராமநாதபுரத்தில் காசி வாரணாசி நீங்க நல்லா கேட்டுக்கிறோம். பாரத பிரதமருடைய நிற்கக்கூடிய தொகுதியிலாக வாரணாசியும் ராமேஸ்வரமும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப அந்த ராமேஸ்வரம் வரக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பாரத பிரதமர் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவார், ஒரு நட்சத்திர தொகுதியாக ராமநாதபுரம் தொகுதியை பார்க்கப்பட்டது. சரி, அவர் அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பாக கூட ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் தீர்த்தமாடி இங்கிருந்து தீர்த்தத்தை எல்லாம் கொண்டுதான் அந்த ராமர் கோயிலை திறந்திருக்கின்றார். ஒரு வரலாற்று சிறப்பு என்றுதான் கூற வேண்டும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பாரத பிரதமர் போட்டியிடுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரத்தில் அதிக அளவிலும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரையும் நிறுத்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும், இல்லை தற்போது இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும், இல்லை பாரதிய ஜனதாவில் பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. ஓபிஎஸ் அணி இருக்கிறது, டிடிவி தினகரன் அணி இருக்கிறது, அதுபோல தேவநாதன் யாதவ் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கின்றார். இப்படி பல வேற யாராவது நிறுத்த வாய்ப்பு இருக்கின்றதா என்று பல கோணங்களில் மக்களுடைய கேள்விகளும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய கேள்விகளும் தினந்தோறும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நீங்க யார எதிர்பார்க்கறீங்க? நீங்க பர்சனலா, அதாவது இது நின்னா நமக்கு வாய்ப்புகள் ஜாஸ்திப்பா அப்படின்ற மாதிரி நீங்க மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தை எடுத்துருங்க. ஏன்னா மோடி இங்க நிப்பாரா இல்லையா நமக்கு தெரியாது. அவர் வாரணாசியில நிக்க போறாருன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கட்ட இதுல வந்துருச்சு. இங்க ராமநாதபுரத்துல அவர் நிக்கலன்ற நம்ம பேச்சுக்கு எடுத்துப்போம். பிஜேபி நின்னா நல்லதா, இல்லாட்டினா கூட்டணிக்கு கொடுத்தா நல்லதா? இது 2 கேள்வி உங்களுக்கு முன்னாடி. எப்படி நீங்க பாக்குறீங்க? ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிட்டால் தான் எதிரும் புதிருமாக ஒரு மிகப்பெரிய தேர்தல் களமாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொடுத்த வேண்டால் அந்த தேர்தல் களம் அந்த அளவுக்கு எடுபடாது. சோ அதனால ராமநாதபுரத்துல பிஜேபி அவங்களோட கேண்டிடேட்டை போட்டு யாரா இருந்தாலும் ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு தனித்தனியா நிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க, கூட்டணிக்கு கொடுக்காம. கூட்டணி கொடுக்காம நேரடியாவே பாரதிய ஜனதா களத்தில் மோத வேண்டும். சரி சரி, நீங்க களத்துல மோதணும் அப்படின்றீங்க. யாரோட மோதுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பேர், 2 ஜெயின்ஸ் இருக்காங்க. டிஎம்கே நமக்கு தெரியும், நவாஸ்கனி அவர் ஏற்கனவே நடப்பு ஆமா உறுப்பினர் அவரு. அப்புறம் அதிமுக அவங்களும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை இறக்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா திமுக ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க, நவாஸ்கனி ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் இவங்க இன்னும் கூட்டணியே செட் ஆகாம தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாருக்கு எந்த தொகுதின்னு கூட இன்னும் நம்ம முடிவாகல. இன்னும் கரெக்டா 1 மாசத்துல இன்னையோட எலெக்ஷன் முடிஞ்சிரும். எலெக்ஷன் முடிஞ்சிரும்னா பரப்புரை எல்லாம் முடிஞ்சிரும் இல்லையா? 17, ஏன்னா 18 ஒரு நாள் கேப் விட்டு தான் 19 எலெக்ஷனு இல்லையா?
சோ 17 இன்னைக்கு இத்தனை மணிக்கு நம்ம பேசுற நேரத்துல இன்னைக்கு வந்து பரப்புரை எல்லாம் முடிஞ்சிருக்கணும். ஆமா, முடிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் யாரு நிக்க போறாங்கன்னே தெரியல. அதிமுக சைடும் சரி, பிஜேபி சைடும் சரி தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நவாஸ்கனி ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லாட்டா இது வந்து இந்த போட்டியே 2வதுக்கான போட்டி தானே? சார் அப்படி பார்க்க முடியாது. நவாஸ்கனி ஆல்ரெடி இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு. அவரு அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியா கலந்துகிட்டு இருக்காரு. பல்வேறு நலத்திட்டங்களும் இந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் போனாலும் அதிமுகவில் வந்து இதுக்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த அன்வர் ராஜா, அதுபோல மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள் வந்து நம்ம அதிமுகவில் வந்து இப்ப அதிமுக வந்து ஒரு பலமான கூட்டணி கிடையாது, நம்மகிட்ட வந்து கொஞ்சம் பின்னடைவா இருக்கான், அதனால வேட்பாளர்களை நான் நிக்கல நீ நிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த தேர்தலில் வந்து நான் போட்டியிடுகின்றேன் அப்படின்னு யாரும் முன் வரல. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது இருந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சியினுடைய நிர்வாகம் என்பது வேறு. அப்படி 2 பிரிவாகத்தான் பார்க்க வேண்டும். அதே போல பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக கூட வேட்பாளரை களத்தில் இறக்கலாம். ஆனால் இப்ப தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. மார்ச் 20 இருந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவிச்சாச்சு, ஆனா வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்காம இருக்காங்க. இது மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழல் வந்து ஏற்பட்டு. ஆமா, அந்த குழப்பமான சூழல் அடிச்சு தூக்கிடுமே. இன்னும் வேட்பாளர் கூட போடல பாருங்க. என்ன மாதிரி ஒரு கூட்டணி, என்ன மாதிரி ஒரு கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா நவாஸ்கனி அப்படித்தானே கேட்பாரு எல்லாத்தையும். மக்களை போய் சந்திக்கும் போது பாருங்க, நாம தான் வந்து உண்மையான ஒரு சொல்லுங்க. அவரு நவாஸ்கனி அவர்கள் வந்து அவங்களுடைய முஸ்லீம் லீக், இந்திய முஸ்லீம் லீக் சார்பா வந்து கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காதர் மொய்தீன் தலைமையில ராமநாதபுரத்தில் 2 தினத்துக்கு முன்பாக கூட்டம் நடைபெற்று விட்டது. தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அவர் சந்தித்து பொன்னாடை போற்றி வாக்கு சேகரித்து கொண்டு வருகிறார். அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார். ஆனால் அதற்கு முன்பாக இல்லந்தோறும் தாமரை, உங்கள் வீடு தோறும் மோடி என்ற ஒரு பிரச்சார திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டார்கள். அதுபோல இப்ப பிஜேபி ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. சமூக வலைதளங்களோ சுவர் விளம்பரங்களோ எல்லாமே ஆரம்பிச்சாங்க. வாக்களிப்பீர் தாமரைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் ஒன்றிய அளவில், மண்டல அளவில், மாவட்ட அளவில் வந்து அனைத்து இடங்களிலும் தங்களுடைய சின்னத்தை வந்து பதித்து கொண்டே வருகின்றார்கள். அப்ப அவங்களுமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நவாஸ்கனி ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இடையில அதிமுக என்ற ஒரு கட்சி மட்டும் இதுவரை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை. அதிமுகவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் நாங்க ராமநாதபுரம் தொகுதியவும் தேனி தொகுதியும் கேட்கிறோம். ராமநாதபுரம் தொகுதியில வந்து இதற்கு முன்பாக பாராளுமன்ற தொகுதி வந்து ஃபாரூக் பிளாக் தொகுதியா இருந்திருக்கு. மறைந்த தேவர் தந்த தேவர் மூகே தேவர் அவர்கள் பாராளுமன்ற தொகுதியில் இந்த ராமநாதபுரம் தொகுதி உறுப்பினராக கூட இருந்திருக்காரு. அதனால எங்களுக்கு அந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபாரூக் பிளாக் தலைவர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல கோணங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு சார். ஃபார்வர்ட் பிளாக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லாட்டினா வந்து ஓபிஎஸ் டிடிவியும் இந்த தொகுதியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிஜேபி நின்னாதான் வாய்ப்புகள் நல்லா இருக்கும், பிரகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஃபார்வர்ட் பிளாக் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அதிருப்திகள் தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும், குறிப்பாக வன்னியர்களுக்கு அவர் 10.5 இடஒதுக்கீடு கொடுத்து விட்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 68 ஜாதியின மக்களுக்கு இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு பெரும் அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியை அவர் சரி செய்ய வேண்டும். குறிப்பாக தென் மாவட்ட மக்களில் தேவர் சமுதாய வாக்கு வங்கியில் அதிக அளவில் இருக்கிறது.
ஒருவேளை ராமநாதபுரம் தொகுதியை ஃபாரூக்லா கொடுத்து நம்ம தென் மாவட்ட மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்ற கூட நினைத்தால் ஒருவேளை கொடுக்கலாம். இல்ல ஃபாரூக்லாக்கு 2 இந்த பக்கம் நவாஸ்கன் நிக்கிறாங்க, மேலும் பெரிய போட்டி இருக்காது, நம்மளே ஏடிஎம்கே சார்பா நிற்போம் அப்படின்னு நினைக்கலாம். பாரதிய ஜனதா என்ன நினைக்கும், அப்ப வாக்கு வங்கி வந்து பிரியும், அப்ப நம்ம வலுவான ஒரு வேட்பாளர், ஏன்னா ஒரு நவாஸ்கனி வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் எப்படி இந்த தேர்தலில் எப்படி களம் காண்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அப்படிங்கும்போது அதற்கு தகுந்தான ஒரு வலுவான வேட்பாளரை நாம் நிறுத்த வேண்டும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன, ராமநாதபுரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும், ராமேஸ்வரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும், புனித பூமியை நாம் காக்க வேண்டும். வாரணாசியை எப்படி ஒரு சர்வதேச தரத்துக்கு உலக அளவுக்கு இன்று ராமர் கோயிலை கட்டி இந்த ராமருக்கு அபிஷேகம் செய்து குடவிளக்கு விழா நடத்தி ஒரு உலக அளவில் திரும்பி பார்க்க வைத்தார்களோ, அதே போல இந்த சேதுபதி சீமையில் ராமேஸ்வரத்தை உலக தரத்துக்கு மாற்ற வேண்டிய எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவங்க நேரடியாக நாங்கள் களத்துக்கு வருவோம் என்ற எண்ணத்தில் தான் இன்று வரை கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேசிக் கொண்டு வருகின்றார்கள், அரசியல் தலைவர்களும் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். ஓகே, சோ மும்முனை போட்டி ரொம்ப வந்து கடுமையா இருக்க போகுது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து ஆமா, அப்படி இருக்கிற நேரத்துல வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு தெரியாம தான் வந்து இன்னும் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? அந்த நேரத்துல வந்து நம்மளோட பாஜக வந்து எந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அதுல வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? யாருக்காக உழைக்க போறோன்றதே தெரியாம எப்படி உழைக்க முடியும்? மோடிக்காக எல்லாரும் உழைக்கிறான் இல்லைன்னு சொல்ல, ஆனா கேண்டிடேட் ரொம்ப முக்கியம் இல்ல. கேண்டிடேட் நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்கன்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா மோடிக்காக உழைக்க போறோம் அப்படின்ற மாதிரிதான் நீங்க போவீங்க. பட் கேண்டிடேட் ரொம்ப முக்கியம் இல்ல. கேண்டிடேட் தெரியாம நம்மளால எவ்வளவு தூரம் நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஓரளவுக்கு சிறிதளவு நம்ம போகலாம். ஆனா கேண்டிடேட் தெரியணும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் தெரியுதே பாஜக. இன்னும் அந்த தடுமாற்றம் வந்து கீழ் லெவல் வரைக்கும் இருக்கா, இல்லைன்னா வந்து இல்ல வேலைகள் வந்து துரிதமா போயிட்டு இருக்கா? சார், நீங்க சொல்ற தடுமாட்டம் வந்து இன்னும் கூட்டணிகளே வந்து சரியான முறையில் இன்னும் கொஞ்சம் பேசி முடிக்காம இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதாவுக்கு வருதா இல்ல அது அதிமுக கூட்டணிக்கு போகுதா என்ற ஒரு இழுப்பறி இன்று வரை இருக்கிறது. அதுபோல தேமுதிக அவங்களுக்கு ஒரு பிரதான வாக்கு வங்கி இருக்கிறது. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்றாங்களா இல்ல அதிமுக கூட்டணிக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு ஊக்கம் இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக யார் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நினைக்கிறாங்க, தேசிய அளவில் உள்ள கட்சியில் தான் நாங்கள் இடம்பெறுவோம், யார் பிரதமர் வேட்பாளராக நிக்கிறாங்களோ அவங்களைத்தான் ஆதரிப்போம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் வேட்பாளராக நிக்க போறது கிடையாது. இன்னொன்னு அவர் பிரதமராக உள்ள தகுதியும் அவருக்கு கிடையாது. ஏன்னா போதிய மக்களோட கோரிக்கைகளை நாங்க சென்டர்ல கொண்டு போய் வைப்போம், எம்பிஸ் மூலமா வைப்போம், எங்களோட கூட்டணி மக்களோட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி அப்படின்னு மார்த்தடிக்கிறாரு. மார்த்தட்டி என்ன சார் பண்ண? மக்கள் ஓட்டு போட முடியல. மக்கள் ஓட்டு போடத்தானே நீங்க வந்து எம்பியை ஜெயிக்க முடியும். நீங்க 40 எம்பி தான் தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க தேசிய அளவுல எத்தனை கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க? உங்களுக்கு எத்தனை எம்பிகள் வந்து கிடப்பாங்க? 40க்கு 40 ஜெயிச்சா நீங்க பிரதமர் ஆக முடியுமா? முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நீங்க தேசிய அளவில் இருக்கிறார்கள், பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி கட்சிகளில் இருக்கின்றார்கள், அவங்களுக்கு வந்து மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் போதிய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சரியான முடிவு இல்லை. அவங்களுக்கு வந்து என்னண்டா, எங்கிட்டு பதவி கிடைக்கும், உங்ககிட்ட வந்தா பதவி கிடைக்குமா, இந்த பக்கம் போனா பதவி கிடைக்குமா அப்படிங்கிற அதிகாரம் அவங்கள மயனுக்கு வந்து அமைச்சர் பதவி வேணும். அப்ப அவருக்கு எந்த கட்சியில முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எந்த கட்சிக்கு போனா அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல கட்சியினுடைய வளர்ச்சி உருவாக்க இருந்தாலும் தன் மகனுக்கு யாரு பதவி கொடுக்காங்களோ அந்த கட்சியோட தான் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க இருக்காங்க. தேமுதிக என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும், நியமன எம்பி வேணும், சுதீஷுக்கோ இல்ல பிரேமலதாவுக்கோ ஒரு நியமன எம்பி வேணும், நம்மளுக்கு ஒரு அதிகாரம் வேணும், அதுபோல வேட்பாளர்கள் போட்டியிட்டால் செலவழிக்கிறதுக்கு பணம் வேணும்,
அப்ப நம்மளுக்கு யாரு நல்லா முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. கொள்கைக்கான கூட்டணியோ இல்லை மக்களுக்கான கூட்டணியோ எல்லாம் கிடையாது. தன்னுடைய சுயநலத்துக்கான ஒரு கூட்டணியத்தான் அவங்களுடைய விருப்பம் இருக்கிறது. அப்ப தன் மகனுக்காகவும் தன் மச்சினனுக்காகவும் தான் வந்து தம்பிக்காகவும் மச்சினனுக்காகவும் தான் வந்து அரசியல் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான். அது அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது இல்ல. நீங்க என்னை விட பெரிய அரசியல் தலைவர்கிட்ட கேட்டாலும் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க, சாதாரண மக்கள்கிட்ட கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க சராசரியா அரசியல பார்த்தோம் என்றால் இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இன்னொரு வீடியோவில் வெகு விரைவில் சந்திக்கிறேன், பேசுவோம். அதுவரை கண்டிப்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.